பீமா ஷிப்காட்டிற்கு நிலம் எடுப்பதை கண்டித்து கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மா கிராமத்தில் புதிய நியாய விலை கடை மற்றும் மேல்நீர் தேக்க தொட்டியை திறந்து வைத்த எம்எல்ஏ ஜோதி தனக்கு கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளுக்கு பதிலளித்து பேசுகையில், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் இதுபோன்ற நல்ல திட்டங்களை செயல்படுத்தும் போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலருடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படத்தான் செய்யும். அதற்காக நல்ல திட்டங்களை கைவிட முடியுமா என கேள்வி எழுப்பினார். சிலர் கிணறு வெட்டி பம்ப் செட் வச்சு பயிர் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 200 ஏக்கர் அளவுல 3175 ஏக்கர்ல ஒரு 200 ஏக்கருக்கு பயிர் வைக்கிற இடங்களாகவும் இருக்கலாம். நான் அதை தவறாவோ அதை தப்பாவோ சொல்லல. நாத்து விடணும் எப்போன்னு தெரியுமான்னு தெரியாது. அவன் விவசாயின்னு சொல்றான். அவன் இந்த பகுதியில் இருக்கின்றவர்களை தூண்டி தர்றாரு. அதை தான் சொல்றோம் நாங்க. விவசாயிகள் போராட்டம் அறிவிச்சா கூட பரவாயில்ல. இந்த பகுதியிலே நிலம் போறவங்க அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்கள் போராடினால் கூட தவறு இல்லை. ஆனா அவர் போன்றவர்கள், தேவன் போன்றவர்கள்லாம் ஒரு சென்று நிலம் இல்லாத இவங்க கூட இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒத்துழைப்பாக இங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், மக்களை தூண்டுகிறார்கள். இதைத்தான் அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.